ஒரு பக்கம் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வந்து என்னடா ஆச்சு? நம்ம அண்ணன் ஏதோ ஒரு பொண்ண இழுத்துட்டு போயிட்டாங்கிறானே, நம்ம தம்பி பொண்ண எடுத்துட்டு போயிட்டாங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கு நடுவுல இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னமும் பிரச்சனை அதிகரிச்சுட்டே தான் போகுது. இவர வந்து தனியா கூட்டு போய் விசாரிச்சா, அந்த பொண்ணுக்கு அந்த பையன பிடிக்கல. எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு இது இருக்குங்கிறது உண்மதான். இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, அப்படின்னா புரிஞ்சுச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள் வெளில வந்துடுறாரு. இவர் உடனே வந்து ஐஜியை கூப்பிட்றேன்னு மனோகர் கூப்பிட்டுட்டு இருக்க. ஐஜி எல்லாம் கூப்பிட்றது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணை கூட்டு போய் 1/2 மணி நேரம் தனியா பேசுங்கன்னா, என்ன தனியா பேசுறதுக்கு இருக்கு? கூட்டு போயிடலான்னு சூர்யா பேச, இருப்பா அப்படின்ட்டு தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த பாருமா, இதெல்லாம் வேணாம், ஒத்து வராது. இன்னும் ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டுருக்கா, எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு பேச. தாஸ்லாம் வந்து இப்படியே வந்து அவனுக்கு வெட்டி போட்டுறணும். இவளை என் தங்கச்சின்னு கூட அசிங்கமாக இருக்குன்னா, நான் அவர் கூடலாம் வரல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு தான் வந்தேன். இப்போ கூட இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டோன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வாக்குமூலம் கொடுங்க, நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, ஊருக்கு வா, அப்பாவுக்கு தெரியும் என்ன நல்லதுன்ட்டு அப்படின்னு பேச. இதுக்கு நடுவில் என்ன நடந்தாலும் சரி, அவளை உன் கூட சேர விட மாட்டேன், எனக்கு கிடைக்காட்டியும் சரி அப்படின்னு வந்து கொந்தளிப்பா சோழன் வந்து இப்போ சூர்யாட்ட பேசுகிறார். இந்த சண்டைகளுக்கு நடுவில் இப்போ உள்ள சூர்யாவும் போயிட்டு இவள்கிட்டலாம் என்ன பேச்சு, அடித்து தரதரான்னு எடுத்துட்டு வாங்க, கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்க. 1/2 மணி நேரம் மேலே ஆகிடுச்சின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெளில வர வச்சுறாரு. வர வச்சுட்டு இப்போ இங்கே வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் திருப்பி போய் சோழனை அடின்னு ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேங்கும் போது நான் போகல, அவரோட நான் போக முடியாது, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல, கல்யாணம் வேணான்னு இவர் சொன்னால் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா, இவன் போலீஸ் வந்து எல்லாரும் வந்து அதெல்லாம் கிடையாது, அவளை கூட்டு போக விட மாட்டா, பாவம் அவளை கொன்றுவாங்க, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு சோழனும். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளுக்குமே கூட தெளிவாக புரியுது இந்த சூர்யா சுத்தமாக சரியில்லைன்ட்டு. இவங்க உடனே இவரை அடித்தோடனே அவங்க கொந்தளிக்கிறத பார்த்து உடனே வந்து லவ் இருக்குது போல் அந்த பொண்ணுக்குங்கிறாங்க. அதனால் தாலியை உன்னை கட்டி விட்டால் சரியாக போயிடும், உங்கள் அப்பா ஐஜிலாம் கூட்டு போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஓடி வந்துட்டீங்க, கல்யாணத்தை பண்ணிங்கன்னா சரியாயிடும்னா. கல்யாணமா அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க நிலா. ஆமாம், ஒரு பொம்மை கல்யாணமாக பண்ணிப்போம், ஒரு பொம்மை தாலி மாதிரி தாலியை கட்டினா தான் விடுவாங்க, இல்லைனா கூட்டு போய் உங்களை வந்து சூர்யாவோட சேர்த்து வச்சுருவாங்கங்கிறாரு இவர். ஆனால் ட்ராப் பண்ண மாதிரி கல்யாணத்தை முடிச்சு இவங்க திருப்பி கல்யாண வாழ்க்கையில் சிக்கிக்க போகிறாங்க நிலாங்கிறத பற்றியும் இந்த கதை போகிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்க?